அது வந்து கண்ணில் ஏதோ கோளாறு இருக்குது. மாப்பிள்ளை உடனடியாக கண்ணாடி போடணும். நல்லா அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி சத்தமா சீமான் பேரை கண்டா குரல உள்ள போயிட்டு பாருங்க. நல்ல கண்ணாடியை போட சொல்லு மாப்பிள்ளைய. அவ்வளோதான். மதுவை கோட்டும் கோழி பிரியாணியும் கொடுத்து இளைஞர்களை வேலைக்கு போக விடாம கட்சியில் குத்தாட்டம் போட வச்சு குடிக்க வச்சு இந்த கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்களா? இது நல்லாட்சிங்கிறீங்களா? எது நல்லாட்சி? பெண்கள் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்துல ரொம்பவே பாதுகாப்பா இருக்காங்கன்னு துணை முதல்வரும் சொல்றாரு, முதல்வரும் சொல்றாரு. அதுதான் ரெண்டு பேருமே சொல்றாங்க இல்லையா, நாங்க நல்லாதான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொன்னாரா? தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொன்னாரா? தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாருமே பாதுகாப்பா தான் இருக்காங்க. அதை நாங்க சொல்லணும். பாதுகாப்பா இருக்கிறோம் தம்பி உதயநிதி, நாங்க பெண்களோட ரொம்ப நல்லா இருக்கிறோம், ரொம்ப பாதுகாப்பா இருக்கோம். 6 மணிக்கு மேல வெளியில போறது இல்ல, கதவை திறந்து வைக்கிறது இல்ல, கேட்ல ஒரு பூட்டு, கீழே ஒரு பூட்டு, கதவுல மேல லாக்கு, சைட்ல லாக் போட்டு உள்ள இருக்கிறோம். ஒன்னும் அதிகாரம் பண்ண முடியாது. அதிகார வரம்புக்கு அங்க கிட்ட போகவே முடியாது. தூரமாக தான் நீங்க இன்ப நிதியை பார்த்தாலும் தொடச்சி விடணும், உதயநிதியை பார்த்தாலும் அப்படியே குனிஞ்சு கும்பிடணும். அது எந்த கலாச்சாரம்? ஒரு வயசு நீங்க பாப்பா, சின்ன பிள்ளைய பொண்ணு என் பேத்தி மாதிரி நீங்க என்னமா சௌரியமா இருக்கு உங்களை பார்த்துட்டு அம்மா கும்பிட்டாண்டா அர்த்தம். எதுக்கு கும்பிடணும்? ஏன் தலை குனிகிறீங்கன்னு கேட்குறேன். எதுக்கு கும்பிடணும்? நாம் தமிழில் பார்த்தீங்களா, யார்கிட்டையும் வணங்க மாட்டோம், யாரையும் கும்பிட மாட்டோம். அதுதான் எங்க அண்ணன் குப்பன்னு சொல்லுவோம். நிக்கிறத பத்தி அவங்க சொல்லல. என்ன அப்படின்னா, களத்துல நாம் தமிழரே இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க வெளிப்படுத்துறாங்க. நாம் தமிழர் இப்ப இந்த அரசியல் 2ஆ இருக்கு. ஒரு பக்கம் அண்ணா திமுக, பிஜேபி, என்டிகே, நம்ம விஜயகாந்த் கட்சி, காங்கிரஸ் எல்லாமே இந்த பக்கம் இருக்கு. ஆப்போசிட்ல ஒரே ஒரு ஆர்மி மாதிரி எங்க அண்ணன் சீமான் நிக்கிறார். இவ்வளவு பேரை அட்டாக் பண்றாரு எங்க அண்ணன் சீமான். சீமான் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, குப்பை கிட்ட நாட்டை ஒப்படைச்சா நாடு குப்பையா தானே ஆகும் அப்படின்னு சொல்லி திமுகவை விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? அவருக்கு மஞ்ச காமலேன்னு நினைக்கிறேன் மாப்பிள்ளை சாருக்கு. ஏன்னா குப்பைன்னு நாங்கள் தான் நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எங்களை பார்த்து குப்பைன்னு சொன்னார்னா அவருக்கு கண்ணில் மஞ்ச காமல்னு தானே. எங்க ஆட்சி எங்க நல்லாச்சு? நல்லாட்சி இருக்க போய் தான் நீ உட்காந்துக்கிட்டு இது எங்களை ராவுத. அப்படியா? இது யாங்க சுதந்திரம் அடைஞ்சு 1940 சுதந்திரம் அடைஞ்சிட்டயா? நாங்களாம் பெண்கள்லாம் விடுதலை ஆயிட்டீங்க. உங்க திமுக வந்ததால விடுதலை ஆகல. சொல்லுங்க நீ சொல்லுங்க. அவருக்கு கண்ணில் ஏதோ கோளாறு இருக்கு. மாப்பிள்ளை உடனடியாக கண்ணாடி போடணும். நல்லா அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி சத்தமா சீமான் பேரை கண்டா குரல உள்ள போயிட்டு பாருங்க. நல்ல கண்ணாடியை போட சொல்லு மாப்பிள்ளைய. அவ்வளோதான். இவங்க நல்லாட்சி தான் நாங்க கொடுக்குறோம், இதுல என்ன நீங்க குப்பையை பாத்தீங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் இவர் வைக்கிறாரு. இதை பத்தின உங்க கருத்து? நல்லாட்சினா எதை சொல்றாங்கம்மா? இந்த ரோடெல்லாம் உடைஞ்சு கிடக்கு, அதுவா? பாலம் கட்டாம அமைக்கிறோம் நாங்க, அதை சீரமைச்சிட்டு போன கையை வச்சு பேத்தெடுக்கிறாங்க. பாலத்தை கட்டினா பாலம் உடஞ்சி விழுவுது, வயலை பூரா அழிச்சிட்டாங்க. அது நல்லாட்சியா? குடிக்க தண்ணி கிடைக்கல, ஆத்துல தூர் வரல, ஆனா தூர் வாரிட்டோன்னு வாயாலேயே வாரிடுவாங்க தூர். அது நல்லாட்சியா? ஊருக்கு தெருவுக்கு 4 சாராயம் கிடைச்சி சாராயத்தை குடிச்சு பெண்கள்லாம் தாலி அறுத்துக்கிட்டு இருக்காங்களே, அது நல்லாட்சியா? மதுவை கோட்டும் கோழி பிரியாணியும் கொடுத்து இளைஞர்களை வேலைக்கு போக விடாம கட்சியில குத்தாட்டம் போட வச்சு குடிக்க வச்சு இந்த கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்களா? இது நல்லாட்சிங்கிறீங்களா? எது நல்லாட்சி? நல்லாட்சினா போய் பாருங்க வெளிநாட்டுக்கு. உங்க அப்பா போறாருல, நீங்க போறீங்கல்ல, உங்க புள்ள இருக்குல்ல வெளிநாட்டுல, ஏன் கொண்டு விட்டீங்க? நீங்க தான் நல்லாட்சி பண்றீங்களா? உங்க பையனை இன்ப நிதி எங்கேயே வச்சுக்க வேண்டியது தானே? ஏன் வெளிநாட்டுக்கு லண்டனுக்கா கனடாக்கா படிக்க வச்சீங்க? அப்ப இந்த நாடு நல்லா இல்லைன்னு தானே வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க? நல்லா இல்ல இந்த நாடு நல்லா இல்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, உயிருக்கு அச்சுறுத்தல், கற்புக்கு பாதுகாப்பு கிடையாது, வருமானம் இல்ல, வேலை இல்ல, நல்ல படிப்பு படிக்க முடியாது, அதுக்கு பணம் இல்ல. பெண்கள் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்துல ரொம்பவே பாதுகாப்பா இருக்காங்கன்னு துணை முதல்வரும் சொல்றாரு, முதல்வரும் சொல்றாரு.
சொல்லுங்க. அதுதான் 2 பேருமே சொல்றாங்க இல்லையா, நாங்க நல்லாதான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொன்னாரா, தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொன்னாரா? தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாருமே வந்து பாதுகாப்பா தான் இருக்காங்க. அதை நாங்க சொல்லணும். பாதுகாப்பா இருக்கிறோம் தம்பி உதயநிதி, நாங்க பெண்களோட ரொம்ப நல்லா இருக்கிறோம், ரொம்ப பாதுகாப்பா இருக்கோம். 6 மணிக்கு மேல வெளியில போறது இல்ல, கதவை திறந்து வைக்கிறது இல்ல, கேட்ல ஒரு பூட்டு, கீழே ஒரு பூட்டு, கதவுல மேல லாக்கு, சைட்ல லாக் போட்டு உள்ள இருக்கிறோம். யாரையாச்சும் போன் அடிச்சா எடுக்க பயமா இருக்கு. அவ்வளோ பாதுகாப்பா இருக்கணும், ரொம்ப பாதுகாப்பு. பஸ்ல போனா பாலியல் கிடையாது, ஆட்டோல போனா பாலியல் கிடையாது, ட்ரெயின்ல போனா பாலியல் கிடையாது. 12 மணிக்கு பெண்கள் அப்படியே நடந்து போகலாம். யார் நம்ம காந்தி சொன்னார் பார்த்தீங்களா, 1 மணிக்கு கூட பெண்கள் வந்து எப்போ வந்து சுதந்திரமா நடந்து போறாங்களா 100 பவுன் நகையோட, அப்போதான்டா சுதந்திரம்னாரு. இன்னும் வரல. தனியா ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க முடியலதுமா. பெண்களை விடுங்க, ஆம்பளை பிள்ளைங்க. இப்ப போன வாரம் ஒரு பையனை கையை பிடிச்சி இழுத்து அவன் தொல்லை பண்றான், வடக்க கொண்டு போய் அடி உரிச்சு எடுத்துட்டாங்க. மக்கள்லாம் சேர்ந்து அடிச்சு காவல்துறையில் ஒப்படைச்சு பிரச்சனையாச்சு. எங்க தம்பி பாதுகாப்பு இருக்கு? எங்க உங்க வீட்டு பெண்களுக்கு இருக்கும். அவரு பெண்கள்னு சொன்னது அவர்கள் வீட்டு பெண்களுக்கு காரணம் வந்து அவர்களை சுத்தி ஆட்கள் இருக்காங்க, அவர்களை சார்ந்தவர்கள், அவர் கட்சிக்காரர்கள். அவர்களுக்கு அவங்க புடை சுல போவாங்க. முன்னாடி இந்த பக்கம் 5 பேர், இந்த பக்கம் 5 பேர், முன்னாடி வேற மந்திரிகள்லாம் ஓடுவாங்க. இப்படி பாதுகாப்புங்க. எங்களுக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்புன்னா ஏன் பள்ளிக்கூடத்துல கற்பழிக்கிறான், ஏன் பாலியல் பண்றான்? ஒரு சாராய கடை இருக்கு, அந்த சாராய கடைக்கு வந்தா நான் யாரு வந்தாலும் அப்படியே நிப்பாங்க, நின்று அப்படியே கிராஸ் பண்ணி அந்த பக்கமா தாண்டி ஒரு 5 நிமிஷம் சுத்தி தான் போவாங்க. சாராய கடை வாசலுடைய 2 வீலர் வருது இல்லம்மா, பயம். அந்த பயத்தை கொடுத்தது யாரு? இந்த மதுவை கொடுக்கறது யாரு? உங்க தாத்தா, உங்க அப்பா. அதை குறைஞ்சது நீங்க சொன்னீங்கல்ல, நாங்கள் வந்தால் இதை செய்வோம், நாங்கள் வந்தால் அதை செய்வோம். ஒன்றும் செய்யல. இப்போ வந்து இனிமேலும் செய்வோம்னு சொல்றீங்க. யார் நம்புவாங்க? நம்ப மாட்டாங்க. நீங்க வந்து அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்குது, எத்தனை பெண்களை கெடுக்கிறான், எத்தனை பெண்கள் கருத்தறுத்து சாவடிக்கிறாங்க, எத்தனை பெண்கள் சடலமா தண்ணிக்குள்ள கிடக்குறாங்க, எத்தனை ஆண்கள் குடிச்சிட்டு குப்புற கிடக்குறான், ஜட்டி கூட போடாம ரோட்ல கிடக்குறான். அதை பாருங்க. நீ போய் அதெல்லாம் எதுக்கு பாக்குற? ஆமா, ரோட்ல திறந்துட்டு படுத்துக்கிறதா வேற வழி. என்ன பண்றாங்க? நல்லாச்சுன்னு சொல்றீங்க, ஆனா திமுகவுடைய ஊராட்சி மன்ற தலைவி அவங்களே வந்து ஒரு பஸ்ல ஒரு பெண்மணி பயணிக்கிறாங்க, அவங்க கிட்ட 5 சவரன் தங்கச்சங்கிலிய வந்து பறிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க மேல வந்து இப்போ வழக்கமே தொடர்ந்துருக்காங்க. புடிச்சாச்சு இல்ல? புடிச்சாச்சு. ஆனா ஒரு தலைவர் அவங்களே வந்து இந்த விஷயத்தை வந்து கட்சியை சொல்லக்கூடாது. அவர் திருடியே வாழ்ந்திருக்கு. அந்த திருட்டு காசுல எப்படி 5 லட்சம் 10 லட்சம் கட்டி கொடுத்து போஸ்டிங் வாங்கிருச்சு. போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. இப்போ பவர் வந்துட்டு இன்னும் அதிகமாக தரலான்னு திருடிருக்கு. அவ்வளோதான் ஒழியா அதுக்கும் வந்து ஸ்டாலினுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸ்டாலினை சொன்னா திருட சொல்லி ஸ்டாலின் சொல்லலை. அந்த உள்ளே இருக்கிறவங்கள்ட்ட காசை வாங்கினாங்கல்ல, அவர்கள் அந்த பவரை கொடுத்த உடனே நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரையாரிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆளும் கட்சியில் வந்து ஏன் வந்து அந்த கூட்டணி போவாங்க தெரியுமா? அவங்களுக்கு கணிப்பு இருக்கும், இவர்கள் ஜெயிப்பார்கள், இவர்கள் தோல்வியடைவார்கள், அப்படி கணிப்பு இருக்கும். அரசியல்வாதிக்கு தெரியும், தப்பாகவும் கணிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த கட்சியை வந்து நல்ல கட்சியை விட்டுட்டு எந்த கட்சி காசு அதிகமாக தான் அந்த கட்சி கூட போயிடுவாங்க. அந்த காசை வாங்கிக்கிட்டு அவர்கள் என்ன செஞ்சாலும் சரி, சிங்கிச்சான்னு போடுவாங்க. இவங்க வந்து தட்டி கேட்குற இடத்துல இருக்க மாட்டாங்க. காரணம், அவர்கள் முதலமைச்சருமா, கட்சி பதவி அவங்கள்ட்ட இருக்கு, இவங்கெல்லாம் கூட போனவங்க தானே. ஓரமாக அப்படி நிற்பாங்க கை கட்டிக்கிட்டு. ஒன்றும் அதிகாரம்லாம் பண்ண முடியாது. அதிகார வரம்புக்கு அங்கே கிட்ட போகவே முடியாது. தூரமாக தான் நீங்கள் இன்ப நிதியை பார்த்தாலும் தொடச்சி விடணும், உதயநிதியை பார்த்தாலும் அப்படியே குனிஞ்சு கும்பிடணும். அது எந்த கலாச்சாரம்? ஒரு வயசு நீங்கள் பாப்பா, சின்ன பிள்ளைய பொண்ணு என் பேத்தி மாதிரி நீங்கள் என்னம்மா சௌரியமாக இருக்கும், உங்களை பார்த்துட்டு அம்மா கும்பிடாண்டா அர்த்தம். எதுக்கு கும்பிடணும்? ஏன் தலை குனிகிறீங்கன்னு கேட்குறேன். எதுக்கு கும்பிடணும்? நாம் தமிழில் பார்த்தீங்களா, யார்கிட்டையும் வணங்க மாட்டோம், யாரையும் கும்பிட மாட்டோம். அதுதான் எங்கள் அண்ணன் குப்பைன்னு சொல்கிறாரு. குப்பைன்னா கேட்டிங்கல்ல, இதுதான் குப்பை. எங்கள் நாம் தமிழில் வந்து அண்ணனை பார்த்தோன்னே இப்படி செய்வோம், இப்படி தான் செய்வோம், பார்த்தோன்னே இப்படி செய்வோம், அவரும் இப்படி செய்வார். அப்புறம் வணக்கம்
வணக்கம்மா கும்பிட மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? வீரமா இருக்கும், நம்ம வீரமா இருக்கும், தலைக்கு மேல ஒரு முடி இருக்கணும், நம்ம கை உயர்ந்து நிக்கணும், ஓங்கி நிக்கணும், நம்ம முன்னாடி நிக்கணும், முதல்ல நிக்கணும். தமிழனா அப்படி உறுதியா நிக்கணும். அதுக்குதான் அப்படி தூக்குறது. அப்படி தூக்கும் போது பாருங்க ஒட்டமெல்லாம் அப்படி வரும், அந்த நெஞ்சு அப்படியே வரும் அப்படி, தெரியுமா? அது வந்து அது பாருங்க எங்க அண்ணன் ஆர்மி மாதிரி வச்சிருக்காரு எங்க அண்ணன். அதுதான் எங்க அண்ணன் சொல்றாரு. எங்க கட்சியில வந்து பீடி குடிக்க மாட்டாங்க, சிகரெட் குடிக்க மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க, கஞ்சா அடிக்க மாட்டாங்க, கற்பழிக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, அப்படியே கைய பிடிக்கிற மாதிரி வலையில உருவ மாட்டாங்க, அப்படியே இடுப்புல கைய வச்சு பணிய மாட்டாங்க, முறுக்கு புரிய மாட்டாங்க. நாங்களாம் என் கட்சியில கிடையாது. அதனாலதான் எங்க அண்ணன் சுத்தமான கட்சி, தூய்மையான கட்சி. காரணம் வந்து எங்க அண்ணன் அப்படி வச்சிருக்காரு. நீங்க வந்து சீமான் வந்து சும்மா சாதாரணமா நினைக்காதீங்க. அவர் இருக்காரு, நிறைய விஷயங்கள் கேள்விப்படுவார். போயிடும் நியூஸ் சொல்லுவார், இரா பாப்போம் இரா பாப்போம் இரா பாப்போம் பாரு. அப்ப என்ன குப்பைகளை தூக்கி வீசிடுவாரு. சில குப்பைகள் வெளியில போயிடும். தூய்மையா இருக்கும் நாம் தமிழர் கட்சி. அவர் வந்து அதனாலதான் அண்ணன் சொல்றாரு, அந்த குப்பைகளை அகற்றணும். இந்த குப்பைகள்னாக்கா நிறைய தவறு செய்கிற தட்டி கேட்கிற இடத்துல ஸ்டாலின் இல்லை. ஸ்டாலினை தட்டி கேட்கிற இடத்துல இல்லை. ஏன்னாக்கா இவரோட மூத்தவர்கள் அங்கே உள்ள மந்திரிகள்லாம் கேட்க முடியாது. அதனால தான் வந்து சொல்கிறாரு, இங்கே குப்பைன்னா அந்த வயசானவங்களாம் இறக்கிருங்க, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, முதியோர்களை எடுத்துருங்க. இன்னொன்று வந்து அவங்க புள்ள எந்த மந்திரியும் அவரோட புள்ள அடுத்த மந்திரி அவரோட பேர் இந்த முறையை ஒழிக்கணுமா? முதல்ல நாட்டில் 100 கோடி பேர் இருக்கான், எவ்வளோ பேர் அறிவாளி இருக்கான், சிந்தனையாளர் இருக்கான், செயல்படுறவனு இருப்பான், வீரர்லாம் இருப்பான். கொடுங்க, ஒரு ஊருக்கு ஒருத்தனை பாருங்க, இவன் நல்லா இருக்கானா, தைரியசாலியா, திறமசாலியா, எந்த பழக்க வழக்கம் இல்லையா, லஞ்சம் வாங்க மாட்டானா, கமிஷன் அடிக்க மாட்டானா, கட்டிங் வாங்க மாட்டானா, பொம்பளை பொறுக்கி இல்லையா, அவனுக்கு போஸ்டிங் விடுறான், அவன் நல்லா பாப்பான்னு கொடுங்க. அதை விட்டுட்டு அப்ப ஒரே தகுதி திமுகவுலையும் அண்ணா திமுக தகுதி என்ன? வாரிசு. ஒரு அப்பா எம்எல்ஏக்கு பிறந்தா புள்ள எம்எல்ஏ, புள்ள எம்எல்ஏக்கு ஒரு பேரம் பிறந்தா பேர எம்எல்ஏ. இதுதான் தகுதி. அதுதான் குப்பைங்கிறாரு என்ன. நீங்க வந்து குப்பைன்னு யோசிக்க கூடாது, குப்பை எங்க கிடக்குதுன்னு பார்க்க கூடாது, அறிவா சிந்திக்கணும். பார்த்தீங்களா நான் எப்படி சிந்திக்கிறேன்? பார்த்தீங்களா, நாங்களாம் அறிவாளிகள், நாங்களாம் நாம் தமிழ் வந்து எல்லாருமே சிந்திப்போம். அண்ணா குப்பைன்னு எப்படி சொன்னார் பார்த்தீங்களா? நான் எப்படி சொல்றேன் பார்த்தா புரிஞ்சுக்கங்க. நாம் தமிழர் கொஞ்ச நாள் வாங்க, நாம் தமிழர் கட்சி வந்து இணைஞ்சிருங்க, நாங்க வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ நீங்க இவ்வளோ விஷயங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசுறீங்க. ஆனா அரசியல்ல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து டிவிகே டிஎம்கேன்னு விஜய் பேசிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி வந்து இல்ல டிஎம்கே ஏடிஎம்கேன்னு பேசிட்டு இருக்காரு. ஆனா நாம் தமிழர் கட்சியை ஒரு பொருட்டே படுத்தல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியாண்ணா? பாரு, பேப்பரை பாரு, டிவியை பாரு, எல்லாத்தையும். ஏன்னா எந்த செய்திகள் பார்த்தாலும் ஊடகங்கள் பார்த்தாலும் வந்து ஒன்று வந்து டிவிகே டிஎம்கே சொல்லுது, இல்லைன்னா ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு வந்து சொல்லுது. ஆனா நாம் தமிழர் என்டிகே அப்படின்ற ஒரு பிம்பமே வந்து உருவாகலையே. அதான் சொல்லட்டா, ஒரு வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருக்கும், சில வீட்டில் ஆம்பளை பிள்ளைங்க இருக்கும். அப்போ அந்த பெண்ணு திருமணத்துக்கு தயாராகிடும். அப்போ எல்லாரும் இப்போ என்ன பண்ணுவோம், ஜாதகத்தை கொண்டு எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அந்த புரோக்கர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட அந்த தரகர்கள், திருமண தரகர்கள், அவர்கிட்ட கொடுப்பாங்க. கொடுத்து சொல்லுவாங்க, எங்கள் பொண்ணு திருமணம் தயாராக இருக்கு, மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்க. அந்த மாப்பிள்ளோட்டுக்காரங்க போய் அவங்க ஒரு ஜாதகத்தை கொடுப்பாங்க, அந்த மேட்ரிமோனியில் கொண்டு கொடுப்பாங்க. எங்கள் பையனை நாங்கள் திருமணம் பண்ண ரெடியாக இருக்கோம், இதில் ஒரு பொண்ணு இருந்தால் சொல்லுங்க. இவங்க கொண்டு கொடுப்பாங்க, அப்ளிகேஷன் போடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வாண்டட், இவங்களுக்கு வந்து ஆள் வேணும், நாங்கள் சேரணும். ஆனால் ஒருத்தன் வந்து பிரம்மச்சாரியாக இருப்பான், அவன் எங்கேயும் கொண்டு ஜாதகத்தை கொடுக்க மாட்டான். என்னோட பலம் எனக்கு தெரியும்டா, யாரும் வேணா, நாங்கள் அப்படியே ஆர்மி மாதிரி போயிட்டு இருக்கோம், சோல்ஜர் மாதிரி போயிட்டு இருக்கோம், எங்களை எவனை முட்ட முடியாதுன்னு நிமிந்து போயிட்டு இருக்கோம் பொழுது, நீங்கள் எல்லாம் வந்து அந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற புரோக்கர்ஸ் மாதிரி நீ சேர்றியா உனக்கு எத்தனை சீட்டு எதிர்பார்க்குறாங்க அவங்க? இல்லை ஐயா அவர் வந்து 10 சீட்டு எதிர்பார்க்குறாரு. 10 கொடுக்க முடியாது, 2 என்னண்ணா 2 நான் யோசிக்கிறேன். உடனே அந்த கட்சிக்கு ஓடுறது, ஐயா நான் திமுகவுக்கு போனதுக்கு எங்களுக்கு வந்து 2 சீட்டு தர்றேங்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் கூட கொடுத்தீங்கன்னா அவங்களோட வந்துடுவோம். சரி விட, நான் 3 தர்றேன். அப்போ சரியா காலில் வந்துடுறான். அப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து அண்ணா திமுகவும் எதிராக இருக்கு, எதிராக இருக்கு. இவர்கள் அவர்கள் கூட சொன்னாங்க, அவங்கள இவர்கள் கூட சொன்னாங்க. இந்த ஆட்சி அவர்கள் சொல்வார்கள், அந்த ஆட்சி அவர்கள் சொல்வார்கள். நீ கொள்ளையடித்தே தெரியாதா, நீ எடுத்தே தெரியாதா, நீ லஞ்சம் வாங்கின தெரியாதா, ஊழல் செஞ்சே தெரியாதா, நீ பொள்ளாச்சியில் கற்பழிப்பு நடந்துச்சு, நீ வந்து கத்தி கேட்டியா, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்துச்சு நீ கேட்டியா? இப்படி பேசிக்கிற பங்காளிகிட்ட இந்த புரோக்கர்ஸ் நடுப்புற இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒத்த சீட்டுக்கு போய் அங்கே கட்டிங் பேசுறது, ரேட்டு பேசுறது, நாங்கள் எதிர்பார்க்கல, டோன்ட் கேர்.
ஐ வில் சோலோ பர்ஃபார்மர். நாங்க நாம் தமிழர் கட்சி சோலோ பர்ஃபார்மர். நான் எங்களுக்கு வந்து யார்கிட்டையும் போவேனா, கட்டிங் வாங்கவேனா, உங்ககிட்ட குனிஞ்சு கும்பிடு போட்டு கூளை கும்பிடு போட்டு நீ வந்து அப்படி எழுந்திரிச்சு நின்றுக்கிட்டு உங்களுக்கு டேபிளை தட்டி கொடுத்து அந்த ஷூவை கேட்டு ஓரமாக தூக்கி போடுறது, அப்படியே சோடா புசுக்கு நடிச்சு கொடுக்கறது எங்களுக்கு வேணாம். நாங்கள் தனிச்சு நிற்கிறோம். தனியாக ஜெயிச்சாதாம்மா ஆச்சு. நீங்கள் கூட்ட சோறு வைப்பீங்க, 13 கட்சி 14 கட்சி கூட்டணி. இப்பவும் கேட்குறேன், தனியா நிக்கிறத பத்தி அவங்க சொல்லல. என்ன அப்படின்னா களத்துல நாம் தமிழரே இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்க வெளிப்படுத்துறாங்க. நாம் தமிழர் வந்து இப்ப வந்து இந்த அரசியல் வந்து 2ஆ இருக்கு. ஒரு பக்கம் அண்ணா திமுக, திமுக, பிஜேபி, என்டிகே, நம்ம விஜயகாந்த் கட்சி, காங்கிரஸ் எல்லாமே இந்த பக்கம் இருக்கு. ஆப்போசிட்ல ஒரே ஒரு ஆர்மி மாதிரி எங்க அண்ணன் சீமான் நிக்கிறார். இவ்வளவு பேரை அட்டாக் பண்றாங்க எங்க அண்ணன் சீமான். போது நீங்களும் சொல்லிட்டீங்களே ஏடிஎம்கே என்டிகே அப்படின்லாம் சொல்லிட்டீங்களே. ஆமா, அவங்க எல்லாம் அதான் இவங்க எல்லாம் இந்த சைடு இருக்கீங்க, வேற ஏதோ தனியா. அதாவது இவங்க எல்லாம் ஒரு சைடு, இவர்களெல்லாம் வந்து கூட்டணிக்கு போறவர்கள். உங்க மடியில நான் உட்காந்துக்கிறேன், என் மடியில உட்காந்துங்க, என் தோல்ல நீங்க உட்கார்றேன், உங்களால முடியல நான் தூக்கிட்டு போறேன்னு போற கட்சி இதுக்கெல்லாம். நாங்க இவ்வளவு கட்சிகளுக்கு எதிரில ஒரே ஒரு ஆளே வாடா வந்து பாடுறா மோதி பாடுறா அப்படின்னு நாங்க வந்து ஒரே ஒரு ஆளா அப்படி சும்மா ஜிம்பாயா நிக்கிறோம். நாங்க வந்து கூட்டணிக்கு போகல. நாங்க சோலோவா இருக்கோம்னா நாங்கள் கூட்டணி தேவையில்லை. தனிச்சு நிக்கிறோம், தனியா நிக்கிறோம். யார்கிட்ட கூட்டணி வரணும்ன்றீங்க சொல்லுங்கண்ணா. எந்த கட்சியோட கூட்டணி இல்ல, களத்திலேயே இல்ல அப்படின்றாங்க. இத நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா? இல்லம்மா, ஏன்னா 50 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கோம். 50 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கோம். 36 லட்சம் சொன்னாங்க. யாரு? இல்ல அப்படிதான் வந்து தகவல் வெளியாகி 36 லட்சத்துக்கு தான் 12.5% வாங்கி 3வது இடத்துல இருக்கு. சரி, இவங்க இன்னும் விட்டாக்க நாங்க தான் ஆளுங்கட்சி, நாங்க தான் அரசே பண்றோம்ன்றுவாங்க. நாங்க ஏன் உங்களை மாதிரி பொய்குலியா? நீங்க தான் பீலா விடுவீங்க, உருட்டுவீங்க, அப்படியே அநியாயத்துக்குன்னு பேசுவீங்க. இது வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து அந்த பொட்டி மாத்தாம இருக்கணும், ஓட்டுகளை சரியா எண்ணணும், தேர்தல் அந்த ஆணையர்கள் கொஞ்சம் நேர்மையா இருக்கணும், காவல்துறையும் நேற்று பார்த்தீங்களா மூர்த்தி கதையில் காவல்துறை எப்படி செயல்பட்டுச்சுன்னு. இப்படி செயல்பட்டால் மற்ற கட்சிகள் ஜெயிக்க முடியாது. இப்போ வந்து மக்கள் வந்து ரொம்ப தெளிவடைஞ்சிட்டாங்க. மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இனிமேலும் இந்த வேண்டாம், ரொம்ப நாடுது இந்த கூவம், இதை அள்ளி இழுத்து மூடிடுவோம், யாரும் சுத்தம் பண்ணல, நம்மளே இறங்கி சுத்தம் பண்ணோம்னா மக்களா இறங்கி சுத்தம் பண்ணால்தான் இந்த சென்னை வந்து தமிழ்நாடே திருந்துமே ஒழிய. நாம் தமிழர் கூவத்தை நீங்க கிளீன் பண்றீங்களா? நான் மத்தியானம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணட்டுமா? சொல்லுங்க, பண்றோம். நாடு நல்லா இருக்குன்னா இறங்கி பண்ணுவோம். நாங்க பண்ணுங்க, கேளுங்க, என்னைக்குன்னு சொல்லுங்க. 3 நேரம் சாப்பாடு கூட ரெடி பண்ணிடுறோம். நீங்க என்ன சாப்பாடு எங்களுக்கு தர்றது? நாங்க சுத்தம், நாங்களே சாப்பாடு வீட்டுல இருந்து நாங்க கோட்டருக்கு கோழி பிரியாணி வரவங்க நினைச்சீங்களா? நாங்களே கட்டி சோறு கட்டிக்கிட்டு வருவோம். நாங்களே கட்டிக்கிட்டு வந்து அங்க உட்காந்து சாப்பிட்டு கூவத்தை சுத்தம் பண்ணுவோம். பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்பவும் நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆத்த தூர்வா இந்த குளத்தையெல்லாம் தூர் வர்றோம், ஏரியை தூர் வர்றோம், ஆத்தர் கரைகளை போய் நாங்க சுத்தப்படுத்துறோம். நாங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாட்டுக்கு அரசியல் பண்றோம், ஆட்டுக்கு அரசியல் பண்றோம், மனிதனுக்கு அரசியல் பண்றோம், மலைக்கு அரசியல் பண்றோம், மண்ணுக்கு அரசியல் பண்றோம். சாராயத்துக்கு மட்டும் அரசியல் பண்ற நீங்க 13 கட்சி கூட்டணி. இந்த எலெக்ஷன் டைம்ல பாருங்களேன், ரொம்ப பேர் நாங்களும் போவோம், எலெக்ஷனுக்கு போவோம். அந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது நிறைய பேர் ரோட்டில் நிற்பாங்கன்னா அவங்க கேட்பாங்க, யாரு மேலே வர்றது, எந்த கட்சிப்பா? உடனே ஒருத்தர் சொல்லுவார், அதிமுக மாறி இருக்கு அண்ணா, இல்லைண்ணா பிஜேபி மாதிரி இருக்குண்ணா. நல்லா பாடுறா, அதிமுகடா. கிட்ட வந்து பார்த்தாதான் தெரியும் திமுக கொடி. திமுக எம்எல்ஏ பிரச்சாரத்தில் வர்றாரு. ஏன் தெரியுமா? அவரை சுற்றி 13 கலர்ல கொடி இருக்கும். பச்சை, மஞ்சள், நீலம், சிவப்பு, லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, பிங்கு, பெப்பர், எல்லா கலர் கொடியும் பறக்கும். எல்லா கொடியும் பறக்கும். பெப்பர்லாம் பறக்கும். ஆமா, பெப்பர் கலர் இருக்குல்ல, அந்த கலர்லாம் பறக்கும், எல்லாம் பறக்கும். அவர் நடுப்பர் வந்து எம்எல்ஏ வருவாரு. அவர் பேசினாதான் தெரியும் எந்த கட்சிக்கு வாக்கு கேட்கிறாரு. ஆனா எங்க புலி மட்டும் அப்படி தனிச்சு போவோம், ஓங்கி போயிட்டு இருக்கும். புலி மட்டும் போகுது. அதிமுகவும் அப்படிதான். இந்த தடவை நீங்க நல்லா பாருங்க, ஒரு கட்சின்னா கொள்கை வேணும், அரசியல்ல வந்து ஒரு நேர்மை வேணும். அப்ப திமுக அதிமுகலாம் கொள்கையே கிடையாதுன்றீங்க. என்ன கொள்கை? என்ன கொள்கைனா என்னமா? ஒருத்தர் வந்து இந்த தடவை அதிமுக கூட்டணி நிற்கிறாங்க, மறு தடவை திமுக கூட்டணி நிற்கிறாங்க. அப்ப அதிமுக கூட்டணி வைக்கும் போது மேடை மேடையா திமுகவை அவதூறு பரப்புறாங்க, அவர்கள் தவறு செய்யறாங்கன்னு சொல்றாங்க.
அடுத்த எலெக்ஷன்ல திமுக கூட்டணி அண்ணா திமுக அவதூறுப்படுத்துறாங்க. அப்ப உங்க கொள்கை என்ன? உங்க கொள்கை என்ன? கூட்டணி கட்சிகளுக்கு கொள்கை இல்ல அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ திமுகவும் அதிமுகவும் ஒரு கொள்கையோட தானே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கொள்கை ஏன் வந்து உங்க கூட்டணி போடுறீங்க? நீங்க உண்மையை சொல்லி வாக்குகளுங்க, தனிச்சு நில்லுங்க. திமுக தான் 75 வருஷமா இருக்கீங்கல்ல, தனியா சோலோ பெர்ஃபார்ம் பண்ணுங்க. நான் தான் ஹீரோயின்னு சொல்லுங்க. இல்ல நாங்க போய் கூட்டணிக்கு யாரும் அழைக்கல, நாங்க வேணும்னு சொல்லி தானே கூட்டணி கட்சி. பணம் கொடுக்கறது யாரு? பொட்டி கொடுக்கறது யாரு? நீங்க இல்லையா? அப்ப யாரு ஓ கொடுப்பாங்க. இதெல்லாமா யாராச்சும் வருவாங்க, காதில் பூ சுத்திட்டு வருவாங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்கெல்லாம் அதை கேட்டு போவாங்க. நாம் தமிழர் பிள்ளைங்கெல்லாம் எல்லாம் படிச்சு தெரிஞ்சு தெளிவாக தான் வந்திருக்கோம். அன்னன்னைக்கு நடக்கிற அரசியலை அன்னன்னைக்கு படிக்கிறோம். அப்புறம் ஏன் நாம் தமிழர் வரல இன்னும்? அதாவதுமா எப்பவுமே வந்து நல்லவர்கள் வந்து மெதுவாக தாமா வருவாங்க. ஒரு தீய சக்தி வந்து சீக்கிரம் வந்துடும். நம்ம ஜாதகத்தில் இந்த பேய் ஓட்டுறவங்க இதெல்லாம் வந்து பேசுவாங்க, யூடியூப்லலாம் பாருங்களேன். பேய் வந்து உடனே வந்து உட்காந்துருமா, ஆனால் தெய்வம் வந்து பொறுமையாக தான் வரும். கெட்டவன் வந்து வேகமாக ஓடியாருவான் கத்தியை தூக்கிக்கிட்டு. நல்லவன் பொறுத்து பார்ப்பான் என்ன நடக்குது, ஏன் இப்படி பண்ணுறாங்க, பொறுமையாக தான் வருவாங்க. படிக்காதவன் வந்து வேகமாக ஃபைட்டுக்கு வந்துடுவான், படித்தவன் யோசித்து வருவான். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் நாங்கள் யோசிக்கிறோம். நல்லவர்கள் கூட சேர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து நம்ம சமுதாயத்தை வந்து சீரழித்து வச்சுட்டாங்க. 500 ரூபா கொடி பிடிச்சா 500, கோஷம் போட்டால் 500, கோட்ரு கோழி பிரியாணி இதெல்லாம் கொடுத்து பழக்கிட்டாங்க. அந்த பழக்கம் பண்ணுறதுக்காகவே மக்களை ஏழ்மை நிலையில வச்சிருக்காங்க. அவங்க சாப்பிடக்கூடாது, பட்டியா இருக்கணும். அப்போதான் இங்கே வருவாங்க. ரேஷன் அரிசி 10 கிலோ, வேறு என்னமா இருக்குது இந்த நாட்டில்? 10 கிலோ அரிசி மாசமானா, பொங்கலானாக்கா பாதி கரும்பு, 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ பச்சரிசி, இல்லைன்னா வெள்ளம் 1/2 கிலோ. இதை தானமா கொடுத்துருக்குது நாடு. அந்த மக்கள் இல்லாமல் ஏழையாக தானமா இருக்கும். அப்போ வந்து அவங்களாம் பணம் இல்லை, வறுமை. இந்த வறுமையில் வச்சிருக்கிறதுக்கு காரணமே அப்போதான் இவங்களை பின்னாடி நிற்பாங்க. பணத்தை கொடுத்து வாக்குகள் வாங்குறதெல்லாம் வெற்றி கிடையாதுமா. ஒருத்த வந்து காசை கொடுத்து கப்பு வாங்கினா குப்பு வாங்கினா பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஃபைட் பண்ணி வாங்கணும். நாங்கள் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் நேர்மையாக இருக்கோம், உண்மையாக இருக்கோம். எங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து பார்க்குறாங்க, எங்கள் பிள்ளைங்கள்லாம் கேட்குறாங்க. தெளிஞ்சவங்க, தெளிவடைஞ்சவங்க நாம் தமிழருக்கு வர்றாங்க, வாக்கு செலுத்துகிறாங்க. அது இல்லாமல் இந்த வறுமைக்கு கீழே இருக்கவங்க வந்து திமுகவுக்கு தான் போவாங்க. காரணம் வந்து அவங்க தான் 500 ரூபா கொடுப்பாங்க, அவங்க தான் 200 ரூபா கொடுப்பாங்க, அவங்க தான் கோழி பிரியாணியும் கொடுப்பாங்க, ஒரு இந்த துண்டெல்லாம் கொடுப்பாங்க, தலையெல்லாம் கட்டிக்கிட்டு குத்தாட்டம் போடுவாங்க, ஆடுனா ஒரு காசு. இதெல்லாம் கொடுக்கறதுனால மக்களை வந்து ஏழ்மையில் இருக்காங்க. அவங்களுக்கு அன்னன்னைக்கு வருமானம் வேணும். அதற்காக திமுக கூட்டம் போகுது. நம்ம நாம் தமிழர் அப்படி கிடையாது. 1 ரூபா நாங்களே காசு கொண்டு போகணும், நாங்களே செலவு பண்ணணும், நாங்களே பஸ் ஏறணும். ஆனால் அங்கே தங்குற இடம்லாம் கட்சி செஞ்சிடும். தங்குற இடம், சாப்பாடு, பாதுகாப்பு, முக்கியமாக பாதுகாப்பு. பெண்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கும். பெண்களுக்குன்னு கல்யாண சத்திரம் பிடிச்சிடுவாங்க, ஆண்களுக்கு சத்திரம் பிடிச்சிடுவோம். சாப்பாடு 3 வேளையும் நடக்கும், அது பிரச்சனை கிடையாது. போக்குவரத்து செலவு எங்களோடது. இல்லை எங்களுக்கு சத்திரம் வேணால் ஹோட்டலில் கொஞ்சம் இருக்கணும்னு நினச்சா அதுக்கு ரூம் காசு நாங்கள் தான் கொடுத்து நாங்களே புக் பண்ணி நாங்கள் படுத்துக்கணும். அது வந்து அந்த மாதிரி தான் வந்து செஞ்சுருக்கு எங்கள்கிட்ட. இது திமுகவில் வந்து அப்படி கிடையாது. எல்லாரும் போகலாம், எல்லா வசதியும் செஞ்சு தருவாங்க, எல்லா வசதியும் செஞ்சு தருவாங்க. அதனால வந்து அங்கே போகிறாங்க. எல்லா வசதியும்னா பணம், காசு, சாப்பாடு, எல்லாம் குடிக்க தண்ணி சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. அப்போ தான் அங்கே போகிறாங்க. அப்புறம் கூட கூப்பிட்டு போயிடுவாங்க. லாரியில் வந்து இந்த மாடு ஆடெல்லாம் ஏற்றிட்டு எலெக்ஷன் டைமில் பாருங்கள் நீங்கள், நான் போய் சொல்லலை சத்தியம், வேனில் அழைச்சிட்டு போவாங்க. 10 பேர் போக வேண்டிய வேனில் 30 பேர் நிற்பாங்க. எத்தனை ஆக்சிடென்ட் ஆகிருக்கு தெரியுமா? அந்த மாதிரிலாம் நாங்கள் கொண்டு போவோம். நாங்கள்லாம் ட்ரெயினில் போவோம், பஸ்ஸில் போவோம். திமுக வந்து எல்லாமே செய்யும். வேனில் வந்து அழைச்சிட்டு போவாங்க. ஒரு கொட்டு மாதிரி போட்டு அதை அடைச்சி வச்சுருவாங்க. அங்கே டிவி வேறு போட்டுருவாங்க 4 பக்கமும். காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, போகும்பொழுது 500 ரூபா பணத்தையும் கொடுத்து அனுப்புவாங்க. அப்போ மக்கள் வந்து இந்த ஏழ்மை என்ன பண்ணுவாங்கம்மா, அவங்களுக்கு சொல்ல முடியாது குறை. அவங்கள குறை சொல்லக்கூடாது. இந்த நாடு அந்த நிலைமையில இருக்கு. இந்த நாட்டை இப்படி ஆக்குனது யாரு? யாரை கேட்க முடியும்? ஒரு புள்ள தருதலை யாருன்னா யாரை கேட்போம்? அப்பா அம்மா தானே கேட்போம். ஒரு நாடு தட்டுக்கட்டு நின்னா யாரை கேட்போம்? கேட்போம்ல, அதை தான் கேட்குறோம். சரி, கேட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்க ஒரு பக்கம் வந்து உதயநிதி பேசியிருக்காரு. பேருக்கு பின்னாடி வந்து படிப்பு, அதாவது படிச்சு பட்டத்தை தான் வாங்கி போடணும், ஜாதி பேரு போடுறது வந்து பெருமை கிடையாது அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களுக்கு மத்தியில இது ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. இவரோட பேச்சு எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? இந்த பேச்சுக்கு வந்து நான் முதல்ல தம்பியை பார்த்து கேட்குறேன்,
நீங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் தானே போடுறீங்க தம்பி, நீங்கள் அப்பா பேர் போட்டீங்க, அப்பா பேர் போடாதீங்க. ஜாதி பேர் வந்து அந்த காலத்துலேருந்து போட்டு பழக்கம். நாங்களாம் அப்பா பேரெல்லாம் போடுறது எங்கள் பேர் தான் போட்டுக்குவோம். ஜாதிங்கிறது வந்து ஒரு காலகட்டத்தில் மூக்கையா தேவர், முத்துராமலிங்க தேவர், இவர் கோனார், இவர் நாயக்கர், இவர் உடையார்னு பேர் வச்சுருந்தாரு. உடையார்னு தான் பேர் சொல்லுவாங்களே, உடையார்னா தான் அந்த ஊர் தெரியும், வீடு தெரியும். உடையார் வீட்டுக்கு போனால் தெரியும். அவர் அந்த நாயக்கர் இருக்காரா, யார்ப்பா அவர் வீட்டுக்கு போன்னு சொன்னால் தேவர் வீட்டுக்கு போங்க, மூக்கையா தேவரா, என்ன தேவர் அப்படி சொல்லி பேரை சொல்லுவாங்க. பஞ்சநாத தேவரா, பாக்கியத்தம்மாவா, அந்த பஞ்சநாத தேவர் பொண்டாட்டி அப்படி சொன்னால் தான் தெரியும். அது ஒரு காலகட்டத்தில் ஒரு ஊரில் 4 பேர் இருக்கும்போது நடந்தது. இப்போ இருக்கா? இப்போ மறைஞ்சிட்டுமா அது. இப்போ அதெல்லாம் வந்து அதை பார்க்குறதில்ல. ஜாதி இருக்குது, ஜாதி இல்லாத ஒழியாது, அது ஜாதி இல்லாமல் ஒழியாது, ஜாதி இருக்குது, அதை தூக்கி பிடிக்கிறதில்ல. இப்போ யார் இப்போ எங்கள் பிள்ளை எங்கள் மருமகெல்லாம் ஜாதி பேரை போட்டுக்கிட்டு இருக்கு, பின்னாடி மொட்டையா பேர் தான் இருக்குது. அது ஒரு எங்கள் அப்பா காலத்தில் இருந்துச்சு. இப்போ எங்கள் அப்பா சொல்லுவாங்க 14 அவர் பொண்ணு, இது யார் அவங்க மருமக சொல்லுவாங்க. எங்கள் அண்ணன்லாம் ஏற்பட்ட பிறகு மொட்டை பேர் தான் சொல்கிறோம். இப்போ என் கணவர்லேயும் சரி, என் பிள்ளைங்க எல்லாமே யாரும் ஜாதி போகிறதில்ல, அது மறைஞ்சிட்டு. அது ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதுக்காக மூக்கையா தேவர் வந்து தேவரை தூக்கிட்டு மூக்கையா சொல்லுவீங்களா? எப்படி அது? ஆனால் உங்கள் அப்பா உங்கள் தாத்தா பேசும்போது அவர் நாடார், அவர் நாய்க்கர், அவர் கருவாட்டக்காரி மகன்லாம் இல்ல, இவரு நல்ல விதமா தானே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து படிச்சு பட்டத்தை உங்க பேருக்கு பின்னாடி போடுங்கப்பா, ஜாதி பெயர்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி நல்ல விஷயமா தான் சொல்லியிருக்காரு. யாரும் போடுறது இல்லை ஜாதியை. தம்பி சொன்னதை அட்வைஸ் தான் நான் எடுத்துக்கிறேன், தப்பு இல்லை. அதை நீங்கள் கொஞ்சம் படிக்க வைங்க பிள்ளைங்கள. டிகிரியை பின்னாடி போட சொல்லுங்க. சொன்னால் பார்த்தா தம்பி ஊட்டி விடணும், கல்வியை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க படித்து டிகிரி பின்னாடி தான் போடுறாங்க, முன்னாடியா போட முடியும்? எல்லாரும் படித்தவங்க பூரா போட்டிருக்காங்க, டிகிரி பின்னாடி தான் போடுறாங்க. அதெல்லாம் வந்து ஏதாவது நடக்காததை சொல்லுங்க. நடந்துக்கிட்டு இருக்கு. ஜாதி பேரை தூக்கிட்டாங்க. அது தூக்கி எத்தனையோ வருஷம் ஆச்சு, 30-40 வருஷம் ஆகி போச்சு. இப்போ வந்து பேசிக்கிட்டு ஒரு பிறக்கிறதுக்குமே ஜாதி பேரை தூக்கிட்டாங்க, அவங்கவுங்க பேரை வச்சுக்கிறாங்க. படித்தவங்க பூரா டிகிரியை பின்னாடி தான் போட்டுக்கிறான். BA, BL, ML, MBBS, MCOMன்னு போட்டுக்கிறாங்கல்ல. அப்போ இவர் என்ன புச்சம் வந்து சொல்கிறாரு, போட்டுக்கோங்க. அது இப்போ தான் புள்ள உட்காந்து சிந்திச்சிருக்கு. புள்ள வந்து உதயநிதி தம்பி வந்து உட்காந்து அப்படியே ஆழ்ந்த சிந்தனையில் வரும்பொழுது இப்போ வந்து இது நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்றீங்க. அதெல்லாம் மக்கள் தெரிஞ்சிட்டாங்க. உதயநிதி தம்பி பிறக்கிறதுக்கு முன்னையே இதெல்லாம் வந்துட்டு, இந்த கலாச்சாரம்லாம் மாறிட்டு. தம்பி நீங்கள் கொஞ்சம் மாறுங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் என்ன உங்கள் வயசில் ஒருத்தவங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு கல்விக்கு என்ன செய்யலாம், ஒரு துணை முதல்வர் இருந்து என்ன பண்ணுறீங்க, இந்த போராட்டத்தை கொஞ்சம் பாருங்கள். மூர்த்தியாரை வந்து கைது பண்ணிச்சு உங்கள் காவல்துறை. அந்த காவல்துறை நியாய தர்மத்தை பார்க்க சொல்லுங்க. சட்ட ஒழுங்கு கெட்டு கிடக்கு, அதை கொஞ்சம் பாருங்க. அப்பாவுக்கு தான் உடம்பு முடியலை, அப்பா வர அடிக்கடி வெளிநாட்டுக்கு வர போயிட சுற்றி பார்க்குறதுக்கு. நீங்கள் கொஞ்சம் பாருங்க. நீங்கள் தான் இளைஞர் இல்லையா, நீங்கள் துணை முதல்வர் இல்லையா, பாருங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. வெட்டுன நோட்டு வெட்டுப்பட்ட நோட்டுக்கு உள்ளே வச்சுருக்காங்க, அடித்த நோட்டு அடி வாங்கினவனை கைது பண்ணுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. கண்ணுக்கு நேராக பிரச்சனை நடக்குது, காவல்துறை வேடிக்கை பார்க்குது, இதை கொஞ்சம் கேளுங்க. பெண்கள் தனியாக போகல கற்பழிக்கிறாங்க, அதை கொஞ்சம் பாருங்க. இந்த காவல்துறையெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கணுமா இல்லையா, ஒரு 4 நிற்கணும். போகும்போதே அப்படி தட்டிக்கிட்டு போகணும். போனால் அந்த பொறுக்கி பயில கொஞ்சம் பயப்படுவான். போய் உட்காந்தாக்க அப்படி எதுக்கு வந்து ஆண் தான் உட்காந்துருக்காங்க. ஒரு பொம்பளை பிள்ளைங்க உட்காந்தா ட்ரெயினில் அப்படியே தான் உட்காந்துருக்காங்க, கண்ணு பூரா இங்கே தான் இருக்குது. இதெல்லாம் வந்து மாற்றணும், சமுதாயம் மாற்றணும், இதை ஒரு நல்வழிப்படுத்தணும். அது காரணம் வந்து போதை. இந்த போதையை குறைக்கணும். இந்த உதயநிதி தம்பிகிட்ட சொல்லி இந்த சாராய கடையை குறைக்க சொல்லுங்க. அப்பாட்ட சொல்லி, உங்கள் தாத்தா சாராயக்கெல்லாம் சரக்கு வாங்கி வைக்கிறீங்களா, அதை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. இதையெல்லாம் பண்ணட்டும் உதயநிதி தம்பி. வந்து இந்த மாதிரி வேலையை செய்யாமல் டிகிரி போடாதீங்க, போடுங்க. ஜாதியை போடாதீங்க. பெரிய ஊர் அப்படியே வந்துட்டார். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.